வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம். இந்த செய்தி என்பிபி கட்சியினுடைய ஆதரவு சரிந்து கொண்டிருப்பதாக சில ஊடகங்கள் மாத்திரமல்ல, சில பிரமுகர்கள், யாழ் பிரமுகர்கள், பெரும் வர்த்தகர்கள் கூறுவதாக நேரடியாக எங்களிடத்தில் தெரிவித்த செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றோம். இந்த செய்தி சரி தவறு என்பதை தாண்டி இப்படியான அரசல் புரசலான பேச்சு அடிபடுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன என்று நாங்கள் வினாவிய பொழுது, ஒரு சிலரால் கூறப்படுகின்ற விடயங்கள் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக ஒப்புவித்த அல்லது கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்பது பெருங்குற்றச்சாட்டாக இருக்கிறது. முதலாவது. இரண்டாவது, அவர்களுடைய, அதாவது அனுராவினுடைய என்பிபி கட்சியினுடைய பிரமுகர்கள், அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களுடைய மதமை போக்கு என்றும் கூறப்படுகிறது. அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்கள், அவர்கள் கொடுக்கின்ற ஒரு சில செவிகளிலே அவர்கள் நக்கல் நளினங்கள் மற்றும் வென்றுவிட்டோம் என்ற ஒரு மதமை அவர்களுக்கு வெல்வதற்கு முன்பு இருந்தது. அதாவது வெல்வதற்கு முன்பு யாரென்று அறியாதவர்கள் கூட இப்பொழுது வெளியே வந்ததன் பிற்பாடு அவர்கள் இவர்கள் என்று கேட்கின்ற அளவிற்கு அந்த பிரபல்யமான ஒரு சிலருடைய நடவடிக்கைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதிலே முதலாவதாக சந்திரசேகர் அவர்களையும் கூறப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களை விரட்டும் முகமாக கூறிய சில வார்த்தைகள், அதைவிட ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாக அல்லது நேற்றைய தினம் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே அர்ச்சுனா அவர்கள் கராத்தே கற்றிருக்கின்றார் என்று ஒரு அர்ச்சுனாவுடைய பாசையிலே பேசியதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான விடயங்களும் அமைதியானவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சற்று மற்றவர்களைப் போல, மற்ற அரசியல்வாதிகளைப் போல இவர்களையும் கணிக்கின்ற தகமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஊடகங்களுடைய கருத்தோ அல்லது அவர்களுடைய நடக்கின்ற அந்த அடுத்த கட்ட நடவடிக்கையோ தெரியவில்லை. இருந்தாலும் கூட நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டிய விடயம், சரியாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், அனுரா கட்சி, என்பிபி கட்சி கூறிய விடயங்களை செய்யவில்லை, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவில்லை என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. காரணம், ஒரு விடயத்தை நாங்கள், அதாவது 40 வருடங்கள் கரல் பிடித்து போய் துருப்பிடித்து போயிருந்த வாகனத்தை மெல்ல மெல்ல தட்டி தட்டி திருத்தி ஆயத்தம் செய்கிறார்கள் ஓட வைப்பதற்கு என்பது இலங்கை நாட்டை பொறுத்தவரையிலே உதாரணம் சரியாக இருக்கலாம். இருந்தாலும் கூட ராஜபக்ச அவர்கள் ஆட்சியிலே இருந்திருந்தாலும் கூட, ரணிலோ அல்லது மைத்ரியோ சந்திரிகாவோ யார் இருந்தாலும் கூட, இந்த பொருளாதார பிரச்சனை, இந்த சிக்கல் வந்துதான் தீரும், போய்த்தான் தீரும். அதாவது வெங்காயத்தின் விலை அதிகரிப்பதற்கும், முட்டையின் விலை அதிகரிப்பதற்கும், இப்படியான பொருட்கள் அதிகரிப்பதற்கு என்பிபி கட்சி உறுதுணையாக இருக்கவில்லை, அவர்களுடைய நடவடிக்கையும் இல்லை. காரணம், உதாரணத்துக்கு நாங்கள் முட்டையாக எடுத்துக்கொண்டால், முட்டை இடுகின்ற கோழிகளை தடுத்தார்களா, அல்லது முட்டை இடுகின்ற அந்த பண்ணைகளை, கோழி வளர்க்கின்ற பண்ணைகளை போட வேண்டாம் என்று மறைத்தார்கள்? இல்லை. அது சாதாரணமாக அது நடைபெற்று கொண்டிருக்கின்ற விடயம். அந்த பொருட்களின் விலை ஏற்றம் இறக்கம் இருக்கத்தான் செய்யும். அது யார் ஆட்சியில் இருந்தாலும் அந்த ஏற்ற இறக்கம் வந்தே தீரும். சில வழியில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருந்திருந்தால், உலக நாடுகளிடையே கடன் வாங்கி முட்டையை இறக்கி இருந்தால் மலிவாக போயிருக்கலாம். ஆனால் ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவர்கள் மெல்ல மெல்ல உலக நாடுகள் எல்லாம் சென்று சில திருத்தங்களையும் சென்று நாட்டை முன்னேற்றுவதற்கு பாடுபடுகிறார்கள். இதை நாங்கள் அவர்களுடைய தவறு என்று குறிப்பிடுவது மிக தவறான விடயம் என்று லங்காபூர் ஊடகம் கருதுகிறது. அதே வேளையிலே இவர்களுடைய அணுகுமுறை, அதாவது போதை வஸ்து ஒழிப்பிலே ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள், அதாவது வெற்றி கண்டிருக்கிறார்கள். மற்றும் சிறைச்சாலைகளிலே போதை வஸ்து வியாபாரம் மற்றும் பாதாள உலக குழு விடயம் மற்றும் சில ஊழல்வாதிகளை கைது செய்வது மற்றும் மதுபான லைசன்ஸ் அந்த உரிமங்களை தடுத்தது மற்றும் துவேஷங்கள் இல்லாமல், அதாவது கிட்டத்தட்ட துவேஷங்களை குறைத்தது, இப்படி பல விடயங்களை செய்து கொண்டுதான் வருகிறார்கள். முடிந்தவரை மற்றும் ஊழல்கள், அரச ஊழியர், அதாவது ஒவ்வொரு அலுவலகங்களிலே ஊழல்களை தடுத்திருக்கிறார்கள். ஊழல் வாங்குவதை
கைது செய்திருக்கிறார்கள். அதே வேளையில் முக்கியமாக சுங்க வரி திணைக்களத்திலே அதிகமாக கள்ளக்கடத்தல் பொருட்கள் பிடிபடுகிறது. இப்படி பல விடயங்களை அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்களே தவிர நிச்சயமாக அவர்கள் தாங்கள் கூறியதை செய்யாமல் இல்லை. ஆனால் செய்ய வேண்டிய செய்து கொண்டிருக்கின்ற சில விடயங்கள் உடனடியாக அந்த பிரதிபலனை கொடுக்காது. அதற்கு சில காலங்கள் எடுக்கத்தான் செய்யும். அதே வேளையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற பொழுது நாடு ஒரு கீழ் நோக்கிய நிலைக்கு சென்று பொருளாதார உயர்வுகள் ஏற்பட்டு அதன் பிற்பாடுதான் திருத்தத்துக்கு வருகின்ற சாத்தியம் ஏற்படும். அதாவது இலங்கை இருக்கின்ற நிலையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு ஆட்சி, புதிதாக ஒரு ஆட்சி, புதிய அரசாங்கம், ஒரு புதிய முன்னோக்கி செல்கின்ற ஒரு புரட்சி அரசாங்கம் வருகின்ற பொழுது அவர்களுக்கு சில அனுபவ குறைவுகளும் இருக்கலாம். சில விடயங்களை திருத்தி அவர்கள் கட்சிக்குள்ளேயே சில ஊழல்கள் இருக்கலாம். அதையும் திருத்தி அதையும் நிவர்த்தி செய்து அவர்கள் முன்னேறி செல்ல வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் தேவை. அந்த இடுக்கிலே நாங்கள் வைத்துவிட்டு அவர்கள் சரியாக அணுகவில்லை, சரியாக செய்யவில்லை, செய்து முடிக்கவில்லை, உடனடியாக கடனை தீர்த்து முடிக்க முடியாது. உடனடியாக ஒரு வேளாண்மையோ அல்லது பொருளாதாரத்தையோ உயர்த்தி வைத்து முடியாது. உடனடியாக ஊழல்களை தடுக்க முடியாது. உடனடியாக பாதுகாப்பு படைக்குள்ளே இருக்கின்ற ஒரு சில குற்றங்களை தடுக்க முடியாது. உடனடியாக தடுத்தால் உடனடியாக அரசாங்கம் தான் கவலுமே தவிர அவர்களும் மெல்ல 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 முடிந்தவரை விரைவாக தங்களுடைய பார்வையிலே அடுத்தடுத்த அடிகளை இனிமேல் அந்த தவறுகளை நடக்கக்கூடாது, நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக குறியாக ஒவ்வொரு நூலாக அரக்கி சில வேளைகளில் மூலமாக அரக்கி அவர்கள் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே பாதுகாப்பு துறையாக இருந்தாலும் சரி, பொருளாதார நிபுணத்துறையாக இருந்தாலும் சரி, அடுத்து டிஜிட்டல் மயமாக்குவதிலேயும் மும்முரமாக இருக்கிறார்கள். அந்த டிஜிட்டல் மயம் ஆக்கிவிட்டால் நிச்சயமாக வேலை பளு குறையும், அதிக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்படி பல விடயங்கள் அங்கே சாதகமாக கிடைக்கும் என்பதும் நாங்கள் தூரப்பார்வையில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே அவர்களுடைய முயற்சி அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எதை சொன்னார்களோ அதை செய்ய முடிந்ததை இப்பொழுது செய்கிறார்கள். மற்ற விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் செய்வதற்கு முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். பலரை அழைத்து விசாரித்திருக்கிறார்கள். சில ஊழல்களை தடுத்திருக்கிறார்கள், கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்படி பல விடயங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. நடைபெற்ற விடயத்தை நாங்கள் வாழ்த்துவோம். மற்றும் அவர்களுக்கும் நாங்கள் வென்ற அரசாங்கத்துக்கு உறுதுணையாக இருந்து கட்சி பேதமின்றி, இனபேதமின்றி, ஜாதி பேதமின்றி, நிறபேதமின்றி, மதபேதமின்றி நிச்சயமாக இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு மதமும் நான்கு மதமும் உயர்வான மதம் என்று நினைத்து துவேஷம் இல்லாமல் ஒரு இலங்கையர்களாக நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த அரசாங்கத்தின் கீழ் முடிந்தவரை அவர்களுடைய கையை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். இது ஒரு ஊழல் அரசாங்கம் அல்ல. அதாவது அசம்பந்த போக்கோடு வெளிநாடுகளிலே இருந்து கடனை பெற்று வாழலாம் என்ற அரசாங்கமும் அல்ல. முடிந்தவரை இலங்கை மக்களுடைய பணத்தை வைத்தே உயர்த்த வேண்டும் என்று பாடுபடுகிறார்கள். அதற்கான முயற்சியையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் மேலும் அடுத்த கட்சியோ அடுத்த நபர்களோ எதிராக நினைக்காமல் அவர்களுக்கான உதவியை செய்து இந்த இலங்கையை தூக்கி நிறுத்துவதற்கு உதவி செய்ய வேண்டுமே தவிர உவத்திரமாக நக்கல் நளினத்தோடு அவர்களில் பிழை கண்டுபிடிப்பது மாத்திரமல்ல, மக்கள் அவர்களை ஆதரித்திருக்கிறார்கள், மக்கள் கொடுத்திருக்கிறார்கள், மக்கள் பரீட்சித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் முடிந்தவரை இந்த அரசாங்கத்தோடு இணைந்து இலங்கை மக்கள் அனைவரும் சுபிட்சமாக வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று லங்காபோர் ஊடகம் இன மத ஜாதி மற்றும் மொழி வேறுபாடின்றி கேட்டுக்கொள்கிறது. தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் லங்காபோர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். லங்காபோர் ஊடகம். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.